வணக்கம். எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் இல்லைங்க, எல்லா சனிக்கிழமையும் சாமி கும்பிட்றவங்க பெருமாளுக்கு என்னென்ன உணவுகள் படைக்கலாம், என்னென்ன உணவுகள் படைக்கக்கூடாதுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் டெய்லியுமே ஆன்மீக தகவல்கள், அன்றைக்கு செய்ய வேண்டிய பூஜைகள், பரிகாரங்கள், அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்ய வேண்டாங்கிறத டெய்லியும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிற தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருடத்திலே முக்கியமான மாதத்தில் புரட்டாசி மாதம் மிகவும் முக்கியமானது. அந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நாம் பெருமாளுக்கு விரதமிருந்து பூஜித்து வழிபட்டு வருகிறோம். அதனால் புரட்டாசி முழுவதுமே பெருமாளுக்குரியதாகும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே ஒவ்வொருத்தர் வீட்டிலும் நாராயணன் ஒளியே ஒலிக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதம் முழுவதுமே அவருக்கு விரதமிருந்து வழிபட்டு அவர் அருளை பெறுவதற்காக நாம் அவரை குளிரச் செய்து அவர் அருளை பெறுகின்றோம். அப்படி நாம் பெருமாளை வழிபடும்போது ரொம்ப சுத்தமாக ஆச்சாரமாகத்தான் நாம் பெருமாளை வழிபட வேண்டும். அதில் எந்த ஒரு தவறும் நடந்துவிடக்கூடாதுங்கிறத நம்ம கரெக்டாக இருக்கணும். அது விரதமாகட்டும், பூஜைகளாகட்டும், இல்லை நீங்கள் வீட்டில் செய்கிற பிரசாதங்களாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தபத்தமாக தான் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதில் எந்த ஒரு தவறும் நடைபெறக்கூடாது. ஏற்கனவே எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை சம்மந்தமாக 2 வீடியோக்கள் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் எப்படி விரதம் இருக்க வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும், என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகள், அதாவது பெருமாளுக்கு என்ன உணவுகள் படைக்கலாம், என்ன படைக்கக்கூடாதுங்கிறத கேட்டிருந்தாங்க. அதற்கான விடையை தான் இந்த வீடியோவாக நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதாவது பெருமாளுக்கு பிரசாதமாக படைக்கப்படும் உணவுகளில் சில காய்கறிகளை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும், சில காய்கறிகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதாவது புரட்டாசி சனிக்கிழமையில் என்ன செய்யலாங்க ஒரு சின்னதாக நான் சொல்லிடுறேங்க. காலையில் நீங்கள் எந்திரிச்சோடனே வீடு வாசலில் நீங்கள் சுத்தம் பண்ணிக்குவீங்க. சுத்தம் பண்ணிவிட்டு வாசலில் கோலமிடுவீங்க. ஏற்கனவே நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சுத்தம் பண்ணியிருப்பீங்க. அதனால் மறுபடியும் சனிக்கிழமை பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண வேண்டுங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் சுத்தம் பண்ணிட்டேன்னு சனிக்கிழமை விட்டுறாதீங்க. சனிக்கிழமை நீங்கள் சுத்தமாக வீடையெல்லாம் இது பண்ணணும். நீங்கள் சாதாரண சனிக்கிழமைனா பரவாயில்ல, இது புரட்டாசி சனிக்கிழமை கண்டிப்பாக சுத்தமாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் வீடு வாசலெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிங்க. அடுத்தது முக்கியமான ஃபஸ்ட்டு கண்டிஷனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளித்து விட்டு தான் சமையலறைக்குள் செல்ல வேண்டும். தயவு செய்து நீங்கள் குளிக்காமல் சமையலறைக்குள் போய் நீங்கள் சமைக்க ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் பெருமாளுக்கு பக்ஷணங்கள், அதாவது நெய்வேத்தியம் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிற போது நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி குளிச்சுட்டு தலையை விரித்து கொண்டு நீங்கள் சமையலறைக்குள் செல்லக்கூடாது. நீங்கள் நன்றாக முடியை காய வச்சுட்டு, அதாவது நல்லா பேண்டு போட்டு நல்லா முடியை இறுக்கி கட்டி விட்டு தான் நீங்கள் சமையலறைக்குள் செல்ல வேண்டும். ஏன்னா நீங்கள் பிரசாதங்கள் செய்யும் போது முடி உதிர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் தலைமுடியை நல்லா நீங்கள் கட்டிட்டு நீங்கள் போங்க. அடுத்தது கண்டிப்பாக நெற்றியில் நாமம் இட்டு கொள்ள வேண்டும். ஏன்னு சொல்கிறேன்னா, அதாவது அன்னைக்கு ஃபுல்லுமே நீங்கள் பெருமாளுக்காக சேவை செய்ய போகிறீங்க. அதனால் பெருமாளுக்குரிய நாமத்தை நீங்கள் நெற்றியில் இட்டு தான் நீங்கள் எல்லா வேலைகளையுமே செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை அறைக்குள்ளே இல்லைன்னா சமையல் அறைக்குள்ளே நீங்கள் செல்லலாம். அப்படி நீங்கள் பூஜை அறைக்குள்ளே சென்ற பிறகு இப்போ போலதான் நீங்கள் வெள்ளிக்கிழமையே நீங்கள் சுத்தம் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை போட்ட பூக்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுட்டு புதியதாக பூக்களை நீங்கள் பெருமாளுக்கு சூட வேண்டும். அதுவும் துளசி இலையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது அவருக்கு புதியதாக நீங்கள் நாமமிட வேண்டும். அதே மாதிரி பூமாலையும் சூட வேண்டும். அதற்கடுத்ததாக ஒரு டம்ளரில் நல்லா தண்ணி, சுத்தமான தண்ணீராக இருக்கணும். நீங்கள் புழங்கின தண்ணி எடுக்காதீங்க. சுத்தமான தண்ணீர், புழங்காத தண்ணியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் துளசி இலை ஒரு 3 இலையை நீங்கள் போட்டு டம்ளரில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கேற்றி விட்டு தான் நீங்கள் சமையலறைக்குள் செல்ல வேண்டும்.
அதாவது எதுக்குன்னா பெருமாளுக்குரிய பிரசாதத்தை நீங்கள் சமைக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் அவருக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு தான் நீங்கள் சமையலறைக்குள் செல்ல வேண்டும். சமையலறைக்குள் செல்லும் பொழுது நான் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன், சமையலறை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். நீங்கள் முன்னாடி சாப்பிட்ட தட்டு பாத்திரங்கள்லாம் தயவு செஞ்சு நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. கண்டிப்பாக சமையலறை சுத்தமாக இருக்கணும். பழைய பொருட்கள், அதாவது யூஸ் பண்ண பொருட்கள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி அடுப்பும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுவில் எதுவும் சிந்தியோ ரொம்ப, ஏன்னா நம்ம வந்து சுத்தமாக தயாரிக்கணும். அதுக்காக அடுப்பாங்கரையும் நீங்கள் நீட்டாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பாத்திர கழுவுற இடம், ஏன்னா இப்போ எல்லாமே அட்டாச்சிங்கில் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். பாத்திர கழுவுற இடம், அடுப்பாங்கரை எல்லாமே நீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அடுப்பு கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த கேஸ் ஸ்டவ்வை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு நீங்கள் ஒரு நாமம் இட வேண்டும். எடுத்துட்டு முதலாவதாக நீங்கள் அரிசியை தொட வேண்டும். அதாவது முதல் நீங்கள் அரிசி எடுத்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நீங்கள் ஒரு 3 டைமாவது சொல்லணுங்க கண்டிப்பாக. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அன்றைக்கி அதாவது பெருமாளுக்கு சமைக்க போகிறீங்க. அந்த சமையல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கணும். அதாவது அவரை வந்து அப்பா எனக்காக நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த பிரசாதம் வந்து இருக்கணும். அதற்காகத்தான் அவரை கும்பிட்டு நீங்கள் பிரசாதத்தை தயாரிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அதனால தான் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன். அவரை வேண்டிக் கொண்டு நீங்கள் அரிசியை எடுத்து நீங்கள் பாத்திரத்தில் கொட்ட வேண்டும். அரிசியை தான் முதலும் தொடணும். நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் காய்கறிகளோ இல்லை புளி, உப்பு, சர்க்கரை அந்த மாதிரி எதுவும் தொட்டாதீங்க. எடுத்தோடனே நீங்கள் அரிசி தான் தொட வேண்டும். அரிசி தொட்ட பிறகு வேணால் நீங்கள் அடுத்ததாக காய்கறிகள், அடுத்தது என்ன வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். இப்போது கிச்சனுக்குள்ளே போயாச்சு. அடுத்ததாக பெருமாளுக்கு நைவேத்தியமாக என்ன சமைக்கலாங்கிற டவுட்டு நிறையா பேருக்கு இருக்குங்க. இது சமைக்கலாமா, இது சமைக்கக்கூடாதுங்கிறது அவங்களுக்குள்ள மனக்குழப்பமாக இருக்கும். அதற்காக தான் நான் இந்த லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த உணவுப் பொருட்கள் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இருக்கணும். அதில் முதலாவதாக சர்க்கரை பொங்கல். அதாவது பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல்னால் ரொம்ப இஷ்டம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அந்த சர்க்கரை பொங்கலில் பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது. வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையில் கலந்த சர்க்கரை பொங்கல் தான் நீங்கள் உணவாக படைக்க வேண்டும். அதே மாதிரி அதில் திராட்சை, முந்திரி, நெய் கண்டிப்பாக இருக்க வேண்டும். நெய் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா நெய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த கண்டிப்பாக நெய்யில் நிறையா ஊற்றி நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்ய வேண்டும். அதற்கடுத்ததாக பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம். அந்த மஞ்சள் நிற உணவுகள் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். அது என்னென்னா எலுமிச்சை சாதம். அந்த எலுமிச்சை சாதம் பார்த்திங்கன்னா அதில் வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் எலுமிச்சை சாறு வச்சு நீங்கள் வெங்காயம் போடாமல் நல்லா சூப்பராக செஞ்சு நீங்கள் அவரை வேக வைக்க வேண்டும். அதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம். இந்த தேங்காய் சாதம் வந்து அவருடைய ஃபேவரட்டான உணவுகளில் இதுவும் ஒன்று. இந்த தேங்காய் சாதம் சமைக்கும் போதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் முன்னாடி நாள் தேங்காய் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு அரை மூடி எடுத்துட்டேன், இந்த ஒரு அரை மூடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேங்காயை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. புதியதாக தேங்காய் எடுத்து உடைத்து அதிலிருந்து தேங்காய் துருவலை எடுத்து தான் நீங்கள் சமைக்க வேண்டும். அதாவது யூஸ் பண்ண தேங்காய் எடுத்து நீங்கள் இந்த பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதிலும் அப்படி தான் வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்க்கக்கூடாது. வெறும் தாளிப்பிலேயே நீங்கள் தேங்காய் சாதம் செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தயிர் சாதம். இந்த தயிர் சாதமும் அப்படி தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகளில் இதுவும் ஒன்று. இந்த தயிர் சாதம் நீங்கள் தயாரிக்கும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த தயிரை வந்து நீங்கள் முன்னாடி நாள் வச்சுருப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பீங்க. தயவு செஞ்சு அந்த தயிரை நீங்கள் இந்த பிரசாதத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. புதியதாக கடையில் நீங்கள் வாங்கி தான், இல்லைனா நீங்கள் புதுசாக உரம் போட்டிருப்பீங்கள்ல, இந்த மாதிரி புதிய தயிரை நீங்கள் அதில் வச்சு தான் நீங்கள் தயிர் சாதம் செய்ய வேண்டும். தயவு செஞ்சு யூஸ் பண்ண தயிரை நீங்கள் அதில் யூஸ் பண்ணி நீங்கள் பிரசாதம் செஞ்சிடாதீங்க. இதிலும் அதே மாதிரி தான் வெங்காயம் சேர்க்கக்கூடாது. இஞ்சி வேணால் சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளியோதரை. அதாவது பெருமாள் கோயில்னாலே நமக்கு நினைவு வருது அந்த புளியோதரை தான்.
அந்த புளியோதரை மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே கிடைக்காதுங்க. நம்ம வீட்டில் செஞ்சால் கூட அந்த மாதிரி புளியோதரை டேஸ்ட்டு கிடைக்காது. கொஞ்சம் கொடுத்தாலுமே அது நாக்கில் நிற்கும். அதற்காகவே நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, அந்த புளியோதரை வாங்கி சாப்பிட்றதுக்காக. இன்னும் அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும். அந்த புளியோதரை நம்ம வீட்டில் செய்யணும்னா சிலவற்றை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்னென்னா அதே மாதிரி தாங்க, இதுலேயும் வெங்காயம் பூண்டு கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புளியும் அப்படிதான், நிறைய போடக்கூடாதுங்க, கொஞ்சமாக புளி போட வேண்டும். கண்டிப்பாக இதிலும் மஞ்சள் சேர்க்க வேண்டும். இப்போது 5 வகையான நான் உணவுகள் சொல்லிட்டேங்க. இது கண்டிப்பாக இது பெருமாளுக்குரிய லிஸ்ட்டில் இந்த 5 உணவுகளுமே இருக்கணும். நீங்கள் ரொம்ப பெரிய செலவெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு டைம் வெள்ளை சாப்பாடு வச்சிட்டாலே நீங்கள் அதுலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த வெரைட்டி ரைஸஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா இதில் எல்லாத்துலேயுமே முக்கியமானது வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது. இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுந்து வடை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இந்த உளுந்து வடை செய்யும் பொழுதும் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுறது என்னென்னா, ரீயூஸ் பண்ண ஆயில், அதாவது நீங்கள் முன்னாடியே எதுக்காச்சும் வெள்ளிக்கிழமை ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க, திரும்பி அதே எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி வடை சுடுறீங்கன்னா கண்டிப்பாக அதை செய்யவே செய்யாதீங்க. அது ரொம்ப ரொம்ப பாவம். தயவு செஞ்சு அந்த ரீயூஸ் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. புதுசாக எண்ணெய் வாங்கி அதில் நீங்கள் வடைச்சட்டியில் ஊற்றி நீங்கள் புதுசாக வடை சுடணும். தயவு செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இதுலேயும் வெங்காயமெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஜீரகம், மிளகு நிறைய சேர்க்கணும். இந்த ஏன்னா அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான உளுந்த வடையில் மிளகு நிறைய சேர்க்கணும். இந்த மாதிரி மிளகு நிறைந்த உளுந்த வடையை நீங்கள் பெருமாளுக்கு படைக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்னால் உளுந்த வடை சுட முடியல, பருப்பு வடை சுட போகிறீங்கன்னா தாராளமாக பருப்பு வடை சுடலாம். ஆனாலும் இதுலேயும் நீங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்கக்கூடாது, மசாலா பொருட்களும் சேர்க்கக்கூடாது. நீங்கள் சிம்பிளாக நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி கீரை வடை அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்பெஷலாக செய்யக்கூடாது. வெறும் பருப்பு வடை தான் செய்யலாம். வேணால் நீங்கள் வாழைப்பூ வடை வேணால் நீங்கள் சுடலாம். இந்த மசாலா வடை, கீரை வடை அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சிடாதீங்க. நீங்கள் ஒன்றா சிம்பிளாக செய்யுங்க. இல்லையா வாழைப்பூ வைத்து வாழைப்பூ வடை செய்யலாம். அதற்கடுத்ததான் மிக முக்கியமானது என்னென்னா, கண்டிப்பாக 7 வகை காய்கறிகள் உள்ள அவியல் அல்லது பொரியல் நீங்கள் கண்டிப்பாக பெருமாளுக்கு படைக்க வேண்டும். அந்த 7 வகையான காய்கறிகள்லையும் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும், எந்தெந்த காய்கறிகள் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த காய்கறிகள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது. அந்த 7 வகையான காய்கறிகளில் முக்கியமானது என்னென்ன இருக்குன்னா, மஞ்சள் பூசணிக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும், அவரைக்காய் இருக்க வேண்டும், கேரட், கொத்தவரங்காய், வாழைக்காய், சேனைக்கிழங்கு இல்லைன்னா கருணைக்கிழங்கு, தேங்காய். இது எல்லாமே கண்டிப்பாக இந்த 7 வகையான காய்கறிகளில் நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த காய்கறிகளை வச்சு நீங்கள் அவியல் பண்ணுவீங்களோ பொரியல் பண்ணுவீங்களோ தெரியாது. ஆனால் இந்த 7 வகையான காய்கறிகளும் கண்டிப்பாக பெருமாளுக்கு நீங்கள் படைக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு இனிப்பு பொருள் கண்டிப்பாக வைக்க வேண்டும். அது என்னென்னா பெஸ்ட்டு பால் பாயசம். நீங்கள் ஏற்கனவே நினைப்பீங்க, சர்க்கரை பொங்கல் பண்ணிட்டோமே, எதுக்கு நீங்கள் மறுபடியும் பால் பாயசம் பண்ண சொல்கிறீங்க. சர்க்கரை பொங்கல் அந்த வெரைட்டி ரைஸ்க்குள்ளே வந்துடுங்க. தனியாக நீங்கள் பால் பாயசம் செய்து நீங்கள் பெருமாளுக்கு படைக்க வேண்டும். அதே மாதிரி பால் பாயசம் பண்ணும்போதும் நீங்கள் அது சுத்தமாக பண்ணணும். அதாவது பால்லாம் பார்த்திங்கன்னா ரீயூஸ் பண்ண பால் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதுக்குன்னு ஃப்ரெஷ்ஷான பால் வாங்கி நீங்கள் பால் பாயசம் போட்டு முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு நல்லா சுத்தமாக பண்ணி நீங்கள் பெருமாளுக்கு படைக்க வேண்டும். இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன ஒரு பக்ஷணமாக நீங்கள் பெருமாளுக்கு ஒரு பொருளை படைக்க வேண்டும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அரிசி மாவு. அது என்னென்னா, நீங்கள் அரிசியை லைட்டாக பொடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அவல் பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி அதாவது குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது வெல்லம் கலந்து வச்சுக்கோங்க. அப்படி அரிசி இல்லைன்னா அவல் இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட நீங்கள் அரைச்சி நீங்கள் பொடி பண்ணி வச்சு, அதாவது குறைன்னு அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சி அதில் வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை போட்டு வச்சுக்கணும். அதுதான் நீங்கள் முதல்ல படைக்க வேண்டும். அதற்கு அப்புறமா நீங்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றுறீங்கன்னா நீங்கள் மாவிளக்கு பண்ண வேண்டும். அதுவும் அரிசி மாவு வெல்லத்தில் நீங்கள் செய்த மாவிளக்கை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இருந்தால் பரவாயில்லைங்க, எனக்கு நேரம் இல்லை, நான் வேலைக்கு போகிறவங்க, அதனால் சிம்பிளாக ஏதோ ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது. அதாவது சில பேருக்கு டவுட் வரும், சாம்பார் படைக்கலாமா அப்படின்னு. சாம்பார் படைக்கலாம், ஆனால் என்னென்னா அவருக்கு பிடித்த காய்கறிகளை போட்டு தான் நீங்கள் பெருமாளுக்கு படைக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த காய்கறிகளை போடக்கூடாது. அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க.
அதுக்கு பதிலாக பெஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுறீங்கன்னா, பாசிப்பருப்பு கடையல் நீங்கள் பெருமாளுக்கு படைக்கலாம். அதாவது சாதமிட்டு பாசிப்பருப்பு கடையல், வெறும் பாசிப்பருப்பு கடையல்ங்கிறது அதுலேயும் நீங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்கக்கூடாது. பாசிப்பருப்பு, வெறும் பாசிப்பருப்பு போட்டு நீங்கள் கடையல் செய்து பெருமாள் முன் வாழை இலையை விரித்து தண்ணீர் தெளித்து விட்டு நீங்கள் வெள்ளை சாதம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு கடையலை நீங்கள் போட்டு அதுக்கு மேலே நெய் ஊற்ற வேண்டும். அதற்கப்புறம் முக்கியமானதாக நீங்கள் 5 வகை காய்கறிகள் 7 வகை காய்கறிகளால் ஆன அவியல் அல்லது பொரியலை கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் கூட நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக மிக முக்கியமானது, என்னென்ன காய்கறிகள் சமைத்து பெருமாளுக்கு படைக்கலாம்னா, முக்கியமாக மஞ்சள் பூசணிக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவரைக்காய், கேரட்டு, கொத்தவரங்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு, புடலங்காய், மாங்காய், நெல்லிக்காய். அதே மாதிரி பழங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள், சாத்துக்குடி, வாழைப்பழம், மாம்பழம் இதெல்லாமே நீங்கள் படைக்கலாம். அதே மாதிரி ரொம்ப காரமோ ரொம்ப உப்போ நீங்கள் சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக காரமையும் உப்பையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். நெய் அதிகமாக சேர்க்க வேண்டும். அதே மாதிரி அதிகமாகவும் புளிப்பு சேர்க்கக்கூடாது. புளி கம்மியாகவே நீங்கள் சேர்க்க வேண்டும். தக்காளியும் அது மாதிரி தான், தக்காளியும் அதிகமாக நீங்கள் சேர்க்கக்கூடாது. கம்மியாகவே நீங்கள் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக என்னென்ன உணவுகள் கண்டிப்பாக படைக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லிடுறேங்க. இந்த காய்கறிகளை நீங்கள் கண்டிப்பாக படைக்கக்கூடாது. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முருங்கைக்காய், முட்டைக்கோஸ், முள்ளங்கி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, சுரைக்காய், பீர்க்கங்காய், பாகற்காய், அதிகமாக பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது. கத்திரிக்காய், சுண்டைக்காய், பீன்ஸு. இதை விட முக்கியமானது வெங்காயம், பூண்டு கண்டிப்பாக நீங்கள் நெய்வேத்தியத்துக்குள்ளே சமைக்கவே கூடாதுங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தனியாக சமைச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் பெருமாளுக்கு படைக்கப்பட வேண்டிய அந்த பிரசாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெங்காயமும் பூண்டும் சேர்க்கவே படாது. அதே மாதிரி கீரை வகைகளையும் சேர்க்கக்கூடாது. அதாவது நீங்கள் புதினா சேர்த்துக்கலாம்னா கண்டிப்பாக புதினாவும் சேர்க்கக்கூடாது. கீரை வகைகளோடு சேர்ந்தால் புதினாவும் இருக்கும், அதனால் நீங்கள் புதினாவும் சேர்க்கக்கூடாது. அடுத்து முக்கியமானதாக மசாலா பொருட்கள், அதாவது பட்டை, கிராம்பு அந்த மாதிரி கண்டிப்பாக மசாலா பொருட்கள் சேர்க்கவே கூடாதுங்க. அதற்கடுத்ததான் மசாலா பொடிகள் சேர்க்கலாமா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக மசாலா பொடிகள் சேர்க்கவே கூடாதுங்க. அடுத்ததாக இன்ஸ்டன்ட் பொடிகள், புளியோதரை பவுடர், எலுமிச்சை பவுடர் அந்த மாதிரி தயவு செஞ்சு வாங்கி சமைக்காதீங்க. நீங்கள் ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். நீங்கள் தயவு செய்து பொடிகளை வாங்கி கலந்து பிரசாதத்தை தயாரிக்காதீங்க. அதுக்கு ஒரு யூஸுமே கிடையாது. இயற்கையாகத்தான் நீங்கள் தயாரிக்க வேண்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமானதாக, நீங்கள் சாப்பாடு செய்கிறீங்க, உப்பு இருக்கா, காரம் இருக்கா, புளிப்பு இருக்காங்கிறது டேஸ்ட்டு பார்ப்பீங்களா, தயவு செஞ்சு எச்சில் பட வைக்காதீர்கள். கண்டிப்பாக அது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது கிடையாது. தயவு செய்து அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. காரமோ உப்போ நீங்கள் அளவு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பெருமாளுக்கு படைத்து விட்டு நீங்கள் உண்ணும் பொழுதே நீங்கள் தேவையான காரமோ உப்போ போட்டுக்குங்க. தயவு செஞ்சு நீங்கள் எச்சில் பட வைக்காதீங்க. பெரும்பாலும் இந்த தவறை யாரும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஒரு முறை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எல்லா பக்ஷணங்கள்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. கண்டிப்பாக அது எல்லாமே திறந்து வைக்கிறாதீங்க. தயவு செஞ்சு நல்லா மூடி போட்டு மூடி வைங்க. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அதாவது எல்லா பக்ஷணங்கள்லையும் நீங்கள் பெருமாளுக்கு படைக்க போகிறீங்கன்னா ஒரு துளசி இலையை எடுத்து அந்த பக்ஷணங்கள் ஒன்று போதும் போட்டு நீங்கள் அதில் மூடி வச்சுருங்க. அடுத்தது அதை விட முக்கியமானது, எனக்கு நேரம் இல்லை அதனால் நான் கடையில் வாங்கி படைக்கிறேன்னா தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. அது ரொம்ப மிகப்பெரிய பாவம். கடையில் வாங்கி நீங்கள் சாப்பாடு பெருமாளுக்கு எந்த சுவாமிக்குமே நீங்கள் படைக்கக்கூடாது. நீங்கள் உங்களால் தெரியலைனாலும் பரவாயில்ல, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரசாதத்தை தயாரித்து தான் ஆண்டவனுக்கு படைக்க வேண்டும். தயவு செஞ்சு கடையில் வாங்கி நீங்கள் படைக்காதீங்க. அது வடையாக இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு கடையில் வாங்கி நீங்கள் படைக்காதீர்கள். செய்ய முடியலையா விட்டுருங்க. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் நீங்கள் இலையில் பரிமாறும் பொழுது இலையை நன்றாக கழுவி தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதாவது நீங்கள் எப்போவுமே நம்ம சாப்பிடும்போது தண்ணி தெளிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இலைக்கு தண்ணி தெளிக்க வேண்டும். பெருமாளுக்கு முன்னாடி படைத்த ஒரு வாழை இலை போடுவோம் பார்த்தீங்களா, அந்த தலைவாழை இலையில் துளசி, அதாவது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துங்க, அதில் துளசி போட்டு 2 துளசி போட்டு அதில் நீங்கள் தண்ணி தெளித்து நன்றாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரசாதத்தை வையுங்கள்.
நீங்கள் எந்த ஒரு பிரசாதம் தயாரித்தாலும் அதில் ஒற்றைப்படை வரிசையில் தான் நீங்கள் சமைக்க வேண்டும், அதாவது 5 அல்லது 7. அதுக்கப்புறமா நீங்கள் சுவாமிக்கு படைத்து விட்டு பூஜையெல்லாம் முடித்து விட்ட பிறகு கண்டிப்பாக காக்காய்க்கு அந்த பிரசாதத்தை வைக்க வேண்டும். இல்லைங்க காக்காய் கிடையாது, நான் சிட்டியில் இருக்கேன், நான் வச்சாலும் காக்கா சாப்பிடாதுன்னு விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் காக்காய்க்கு வைங்க. காக்காய் இல்லைனாலும் ஏதோ ஒரு உயிரினம் சாப்பிடும், ஒரு எறும்பு கூட சாப்பிடும், சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் காக்காய்க்கு சாப்பாடு வைத்துவிட்டு அருகில் இருக்கும் யாராச்சும் ஒருத்தரை, உங்களால் 4-5 பேர் கூப்பிடணும், ஒருத்தருக்காவது நீங்கள் சாப்பாடு நீங்கள் போடுங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ரோட்டில் யாராச்சும் இல்லாதவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும். அதற்கப்புறமா நீங்கள் உங்கள் விரதத்தை முடித்து நீங்கள் சாப்பிட வேண்டும். ஓகேங்க, நான் மேக்ஸிமம் நம்ம பண்ணுற தவறுகளை நான் சொல்லிட்டேங்க. உங்களுக்கு மேலே வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க. நாராயணனை போற்றுங்கள், உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீக செய்திகள், பூஜைகள், பரிகாரங்கள், அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற நாங்கள் டெய்லியும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் இருக்கிற வீடியோஸ், அதாவது பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நிறைய பயனுள்ள தகவல் நிறையா இருக்குங்க. அது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பயனுள்ளதாக தெரிஞ்சுச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எங்கள் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கிஃப்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற லைக் தான். அதனால் மறக்காமல் லைக் போடுங்க. ஓம் நமோ நாராயணாய. நன்றி.